குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் 4/6/2024 முதல் 10/6/2024 வரைக்குமான, அதாவது வைகாசி 22 முதல் வைகாசி 28 வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில் செவ்வாயும், ரிஷப ராசியில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன் 4 பேரும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தேய்பிரை சந்திரன் மேஷ ராசியில பரணி 2ஆம் பாதத்திலையும், அடுத்த 2 நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா 2 மற்றும் ரோகிணி 2ஆம் பாதங்கள்லையும், 4வது நாள் ரிஷப ராசியில மிருக சீரிஷம் 2ஆம் பாதத்திலையும், 5, 6வது நாட்கள் மிதுன ராசியில திருவாய்திரை 2 மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் கடக ராசியில பூசம் 2ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திதின்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி, தேய்பிரை சதுர்த்தசி, அமாவாசை, வளர்பிறை பிரதமை, வளர்பிறை துவிதியை, வளர்பிறை திருதியை, வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சோபனம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா கரசை, பத்திரை, சதுஷ்பாதம், பவம், கௌலவம், கரசை, பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மீனம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான் 4 பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அதனால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுல, இல்ல உங்களுடைய குழந்தைகள், தாத்தா, தாய் மாமா, அம்மா வழி பாட்டி உறவுகளுக்கு நீங்களோ, உங்களுடைய உத்தியோகமோ, மாமியார் இல்ல களத்திரத்தின் சொத்துக்கள், இளைய சகோதரம் இல்ல உயில் சொத்துக்கள், இதனால எல்லாம் நல்ல லாபம் இருக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கு. நோய் மற்றும் கடன் நிவர்த்தியாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளும் விலகிடுவாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. நீங்க உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சித்தியுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதனாலேயும் மருத்துவ செலவுகள் வரலாம். இல்ல வேலை சுமை காரணமாகவோ, களத்திரத்தினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவோ தூக்கம் குறைவுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிறைவா சாப்பிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. ராசிக்குள்ளேயே ராகு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால நண்பர்கள், மூத்த சகோதரம், உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ், பதவி உயர்வு, 2வது திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் இருக்கதா செய்யும். சுபதிசா நடக்கிறவங்களுக்கு இந்த எல்லா விஷயத்திலுமே சுப பலன்கள் ஈஸியா கிடைச்சிரும். அசுபதிசா நடக்கிறவங்க இந்த எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்றதுனால பதவி, சொத்துக்கள், வண்டி வாகனம், அம்மாவுடைய ஆரோக்கியம், படிப்பு இதெல்லாமே திருப்தியா இருக்கும். வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லை இப்ப சொன்ன எல்லா விஷயங்களுக்காகவும் பேங்க் பேலன்ஸ் செலவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 2, 3, 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால சகோதரத்தின் பேர்ல சொத்து பதிவுகள், பத்திரப்பதிவுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 3 நாட்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள், தாய் மாமா வழி உறவுகள் இதெல்லாமே லாபமா இருக்கும். 5 மற்றும் 6வது நாள் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உத்தியோகம் மற்றும் வேலையாட்கள் கிட்டையும் கூடுதல் கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஞாபகமா வச்சுக்கிறதும் நல்லது. வாரத்தோட கடைசி நாள் களத்திரம், கூட்டு தொழில், நண்பர்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதனால எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு பண்றதுனால இந்த வாரம் முழுக்க எல்லா நன்மைகளும் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.